அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளுமோர் நற்சிந்தனை நிகழ்வில் இன்று வட்டி சம்பந்தமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறக்கூடிய ஒரு குர்ஆன் வசனத்தை உங்களுக்கு ஞாபகமூட்டலாம் என நினைக்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய குர்ஆனிலே கூறி காண்பிக்கின்றான், ஃபஇல்லம் தஃஅலு ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹி. சூரத்துல் பக்ராவின் 279வது வசனமாக இந்த வசனம் இடம்பெறுகின்றது. வட்டி சம்பந்தமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறும்போது, நீங்க வட்டி என்ன செய்யாதீங்க, எடுக்காதீங்க. அப்படி நீங்கள் வட்டியை எடுப்பீர்களானால் நீங்கள் அல்லாஹ்வுடனும் அவனது தூதருடனும் யுத்த பிரகடனம் செய்தவர்கள் போன்று ஆகிவிடுவீர்கள் என்று இந்த குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் சரி, அல்லாஹு தாலாவை பற்றியோ அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியோ ஒரு எதிர்ப்பான ஒரு விஷயம் அல்லது ஒரு மறுப்பான ஒரு விஷயத்தை யாராவது ஒருவர் பேசுவாராக இருந்தால் அவர்கள் மீது நமக்கு ஒரு கோபம் ஏற்படுகின்றது, அவர்கள் மீது நமக்கு ஒரு வெறுப்பு உண்டாகிறதா இல்லையா? அதற்கான காரணம் என்ன? அல்லாஹ்வின் மீதும் ரசூலின் மீதும் நாம் வைத்திருக்கின்ற ஒரு அளவு கடந்த ஒரு பாசம் அதற்கான காரணம். ஆனால் அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வட்டி சம்பந்தமாக அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடும் போது அல்லாஹ்விடம் போர் பிரகடனம் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் என்று சொல்லி அல்லாஹ் கூறுகின்றார். அன்பான சகோதரர்களே, இது எவ்வளவு பெரிய ஒரு பாவம். ஆனா நமக்கு வட்டியோட சம்பந்தப்பட்டவர்கள் மீது அவ்வாறு கோபங்கள் வருவதில்லை, அவ்வாறு வெறுப்புகள் வருவதில்லை. அல்லாஹ்வின் மீது அல்லாஹ்வை பற்றி ஒரு விஷயம் பேசினாலே நமக்கு கோபம் வருகிறது எதிர்ப்பாக. ஆனால் வட்டி வாங்கக்கூடியவர்கள் மீது நமக்கு எந்தவித கோபதாபங்களும் ஏற்படுவதில்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு ஹதீஸை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். வட்டிக்கு 73 வாசல்கள் என்ன செய்து இருக்குது. அதுல ஆக படித்தரம் குறைந்த வாசல் எவ்வாறு பட்டது என்று சொன்னால், ஒருவர் தனது தாயை திருமணம் முடிப்பது போன்றது, தன்னுடைய தாயுடன் விபச்சாரம் செய்வது போன்றது. அதுதான் வட்டியில ஆக கீழ்ப்படித்தரமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்களை நாம் என்ன செய்யறோம் பார்க்கும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸை ஒற்று நோக்கி பாருங்க. வட்டி எவ்வளவு பெரிய ஒரு பாவமாக இருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுக்கு ஒப்புவமை காட்டியிருப்பாங்க. இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒரு மனுஷனுக்கு நம்ம சும்மா இதை யோசிச்சாவது பார்க்கலாமா? ஒரு தாயோட கல்யாணம், சுப்ஹானல்லாஹ், எவ்வாறுபட்ட ஒரு பெரிய ஒரு விஷயம் இது. ஆனால் நம்முடைய சமூகத்துல தற்காலத்துல சர்வ சாதாரணமாக இந்த வட்டி விஷயத்தை என்ன செஞ்சாங்க, கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். வட்டிக்கு சைன் வைக்கிறது என்ன, வட்டிக்காக வங்கிகளில் மணிக்கணக்கில் நிற்கிறது என்ன, வட்டி வாகனங்கள் ஓடுறது என்ன. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வட்டி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வட்டியில் சம்பந்தப்படக்கூடியவர்கள் அனைவரும் அந்த வட்டியுடைய பாவத்தில் சமமானவர்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வட்டிக்கு ஒரு சைன் பண்றோமா நாம, அந்த வட்டியில் நமக்கு சம்பந்தம் இருக்கின்றது. வட்டிக்கு கொடுக்கின்றோமா, வட்டியுடன் சம்பந்தம். வட்டிக்கு எழுதுகின்றோமா, வட்டிக்கு சம்பந்தம். வட்டிக்காக சாட்சி செல்கின்றோமா, வட்டிக்கு சம்பந்தம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவங்கள் நமக்கு படிப்பினை தரவில்லையா? அந்த சமூகத்தையே பொருளாதாரத்தில் மோசடி செய்வதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழித்தான் இல்லையா? ஒரு சமூகத்தையே அதுக்காக வேண்டி அழிக்கான் அல்லாஹ். ஆனால் நம்ம சர்வ சாதாரணமாக இந்த விஷயத்தை கடந்து போய்கிட்டு இருக்கோம். இவைகளை விட்டும் தவிர்த்து நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் வந்து எவ்வாறு பட்டவன், மிக தூய்மையானவன். அவனை சந்திக்கும் போது இந்த பொருளாதார மோசடிகள் இன்றி, வட்டிகளுடன் சம்பந்தமின்றி தூய்மையான ஒருவராக நாம் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் சகோதரர்களே.